கொஞ்சமாக இஞ்சி ஒரு பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். போட்டு கொதிக்க வச்சு ஒரு 3 ஸ்பூன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சளி மருந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது செகண்ட் சளி மருந்து. இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இதுதான் அந்த மருந்து. ஒரு பக்கம் நான் மருந்து செய்ய, ஒரு பக்கம் மசாலா டப்பாவெல்லாம் தூக்கி போட்டு அவள் விளையாடிட்டு இருந்தா. வர வர இந்த குட்டி பாப்பா சேட்டை தாங்க முடியலப்பா. மதியம் ஆயிடுச்சா, அதில் பாப்பாவுக்கு கஞ்சி கொஞ்சம் காசுனேன், ஊட்டலான்னு சொல்லிட்டு கஞ்சி காய்ச்சிட்டு அப்புறமா ஊட்டிட்டு அப்புறமா அதை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா ஒரு பக்கம் கொதிக்க நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது என்னென்ன பொருள்னு நான் சொல்லவே இல்லைல்ல, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், அப்புறமா இது நான் குழம்பு வைக்கிறதுனே தெரியல. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா இது பெரிய தொல்லையாக போச்சு. அதனால் மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு மீன் வாங்கினாரு போயிட்டேன். வீட்டில் மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சா, அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காருக்கு மிளகாத்தூள் வாங்கினான்னு சொல்லிட்டு கரெக்டாக குழம்பு வந்து 8:30 மணிக்கு தான், நைட்டு 8:30 மணிக்கு கொதிச்சுன்னு இருக்குது. அப்போ தான் வாங்கிட்டு வந்தார், வேலையை விட்டு அப்போ தான் வந்தார். அதனால் அப்போ தான் செய்ய முடிஞ்சுது. ஒரு பக்கம் பால் போட்டிருக்கேன், பால் வாங்கிட்டு வந்தாரா. பால் இப்போ குடிக்க மாட்டாங்க, வேஸ்ட்டாக போயிட்டு சொல்லிட்டு அது கடும்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் பாலை. அப்புறம் மீனை போய் வாங்கிட்டு வந்தாச்சு. மீனை க்ளீன் பண்ணணும். இனிமேல் பாப்பா வச்சுன்னு எப்படி மீன் க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரில, பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சா, சரி மீன் போடுவோம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற மீனை எடுத்து எப்படியும் பாப்பா வச்சுன்னு அரிஞ்சு முடிச்சிட்டேன். அவ்வளோ நல்லா கோஆப்ரேட் பண்ணா. நாயெல்லாம் தெத்தி விட்டா, ஹெல்ப்பு தான் பண்ணா, ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணல. மீன் அறியது ஒரு வழியாக அரிஞ்சு முடிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவ்வளோதான். மிளகாத்தூள் பார்த்தா குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா மிளகாத்தூளே இல்லை. அப்புறம் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி மிளகாத்தூள் வாங்கினாங்க அப்படின்னா அவரு 8:30 மணி நைட்டு தான் வாங்கி வராரு. அப்புறமா நைட்டு தான் குழம்பு வச்சேன். அப்புறம் மீனை கொச்சோடனே மீன் போடலான்னு சொல்லிட்டு மீனை போட்டு இருக்கேன். கரெக்டாக நாங்கள் சாப்பிட சொல்ல நைட்டு 9:30 மணிக்கு தான் சாப்பிட்டோமே. ஓகே பாய், இதோட இந்த மினி விலாக முடிச்சுப்போம். அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஒரு லைக்கை போட்டு விடுங்கப்பா, லைக்கே போட மாட்டேறீங்க. கண்டிப்பாக